கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இங்க ஒரு கஸ்டமர் எலக்ட்ரிக் வேலை இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த கஸ்டமர் சொன்ன வேலை பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில வந்து ஃபேனு, டியூப்லைட்டுக்கு மட்டும் தான் பாயிண்ட் இருக்கு. நைட் லேம்ப் எதுவும் போடணும்னா ஹோல்டர் இல்ல. அவர் வந்து நைட் லேம்புக்கோசரம் புதுசா ஒரு ஹோல்டர் வந்து போட சொல்லியிருந்தாரு. வீடு ஃபுல்லா எல்லாமே வந்து கன்சீல்டு ஒயரிங் இருக்கு. இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு கேசிங் பட்டி அடிச்சு போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹோல்டருக்கு மட்டும் லைன் எடுத்து. சரி சார் நான் ஹோல்டர் செட் பண்ணி குடுத்துறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன் நானு. அந்த பெட்ரூமில இருக்கிற ஃபேன் பாக்ஸில செக் பண்ணியிருந்தேன். அந்த ஃபேன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைடு ஒயரே இருக்குது. ஒரு சைடுக்கு டியூப்லைட்டுக்கு ஒயர் இறங்குது ஃபேன் பாக்ஸ்லேருந்து. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இவங்க நைட் லேம்ப் கேட்குற இடத்துல வந்து சீலிங்லேருந்து வாலுக்கு வந்து பைப் செட்டிங் இருக்கு. ஒயரும் அது உள்ள இருக்கு. அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். சீலிங்லேருந்து அதாவது பைப் செட்டிங் இருக்கு. அந்த வால் பாயிண்ட்டுக்கான ஒயரம் முதல்ல இருக்கிற மாரி தெரியுது சார். லைட்டா வந்து வால்ல நான் டேமேஜ் பண்ணி பார்த்துக்கிறேன். அதே சரி பண்ணிட்டோன்னா வந்து நம்ப ஓப்பன்ல வந்து பட்டி அடிக்க வேண்டியிருக்கான்னு சொல்லியிருந்தேன். சரி செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு அந்த கஸ்டமரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேன் பாக்ஸ் சைட்லேருந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைட்டா தட்டி பார்த்தேன். சீலிங்லேருந்து வால்ல வர அந்த பெண்டு லைட்டா தெரிஞ்சது. அதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு, 7 இன்ச்சு இறக்கி வந்து ஒரு தடவை தட்டினேன் சுத்தில. பைப்பு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கீழ இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கி தட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெண்டு இருக்கு. அந்த பெண்டு உள்ள பார்த்தீங்கன்னா, ஒயரும் இருக்கு. அந்த நைட் லேம்ப் பாயிண்ட்டுக்கான ஒயரம் வந்து முதல்லயே ஒயரிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒயர வந்து உள்ள அமுக்கி வச்சு அப்படியே வந்து சிமெண்ட் போட்டு பூசி செவுத்த பூசிட்டுருக்காங்க. அந்த கஸ்டமர்ட்ட காமிச்சிருந்தேன். ஒயர்லாம் முதல்லயே போட்டு தான் சார் வச்சிருக்காங்க. இப்ப எதுவும் ஒயர்லாம் புதுசா போட தேவையில்ல. இந்த உடைச்ச இடத்த மட்டும் பூசிட்டு ஹோல்டர் மாட்டி குடுத்துறேன் சார்ன்னு சொல்லியிருந்தேன். நான் அந்த இடத்துல ஷோ ஃபிட்டிங் தான் வாங்கி போட போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஃபேன்சி ஃபிட்டிங்கு. அதனால அப்படியே விட்டுட்டேன். அப்படி இல்லனா அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க பூசி கீசி விட்டுட்டு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு கூப்பிட்டாங்க. ஃபேன்சி ஃபிட்டிங்லாம் எதுவுமே இல்ல. வெறும் ஹோல்டரே மாட்டி குடுத்துருப்பான்னாரு. நானும் வந்து ஹோல்டர் மாட்டி குடுத்துட்டேன். நெறைய பில்டிங்கில பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் வேலை நடக்கும்போதும், பூசு வேலை நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பில்டிங்கில வந்து வால்லாம் தட்டிட்டு பூசுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒயர் மட்டும் வெளில நிக்கும். அப்போ அந்த மேஸ்திரி வந்து அந்த வால் பூசும்போது அந்த ஒயர மட்டும் வெளில இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அந்த மட்ட பலகை போட்டு வலிக்கும்போது கஷ்டமா இருக்கும். அதனால வந்து அந்த ஒயர மட்டும் உள்ள தள்ளி விட்டுருவாங்க. உள்ள தள்ளி வச்சுருவாங்க. வேலைலாம் முடிஞ்ச உடனே திரும்பி வெளில கட் பண்ணி அந்த இடம் வரைக்கும் ஒயர வெளில எடுத்து விட்டுருவாங்க. அதுக்கு மார்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சி கிச்சி சொருவி வச்சுருவாங்க. அந்த குச்சி சொருவின இடத்துல தான் ஒயர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. இப்போ அந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, மேஸ்திரி எல்லாம், அதே மேஸ்திரி அந்த சைட்டுக்கு மறுநாள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வேற ஆள மாத்தி விட்டுருவாங்க. அந்த வால பூசு வேலை செஞ்ச மேஸ்திரியே மறுநாளும் வந்தா அவருக்கு தெரியும். அந்த ஒயர தட்டி ஏத்தி குடுத்துருவாரு. திடீர்னு ஆள மாத்துறனால, மறுநாள் வந்தவருக்கு வந்து அந்த செவுத்துல என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரியாது. அவரும் அப்படியே விட்டுருவாரு. பெயிண்டரும் வருவாங்க, அப்படியே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுருவாங்க. பெயிண்டருக்கும் அங்க உள்ள ஒயர் இருந்தது தெரியாது. யாருமே வந்து தெரிஞ்சு உள்ள ஒயர வச்சு மூட போறதில்ல. உங்க வீட்லயும் ஏதோ வந்து இந்த மாரி டச்சப் ஒர்க்லாம் நடக்கும்போது, அங்க இருக்க பாயிண்டோட ஒயர்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஏதோ இந்த மாரி உள்ள கீழ தள்ளி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ல பட்டி வரும்ன்னு பார்த்தேன். பரவாயில்லப்பா ஒயர்லாம் தெரியாம கன்சோல்லே வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. உங்க வீட்லயும் ஏதோ பெயிண்டிங் ஒர்க் நடக்குது, இல்ல ஏதோ வந்து செவுரும் தட்டி பூசுறீங்கன்னும் போது, இருந்த ஒயர்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க